பண்ண போகிறது ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து மரவள்ளிக்கிழங்குல தான் பண்ண போகிறோம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கை தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி செடிக்கு எடுத்துக்கிடுங்க. இது வந்து கிழங்கோட நடுக்கில் இருக்கும் பாருங்க, அந்த வேறு சின்னது அதெல்லாம் அதில் இருக்கக்கூடாது சரிங்களா. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த இங்கே உள்ளது எல்லாம் இப்படி செருகி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இது பண்ணிடுங்க. இல்லை தண்ணி இருக்குன்னா பாருங்கள், தண்ணி இருக்கும், பிழிஞ்சு எடுத்துக்கிடுங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுங்க தண்ணி இல்லாமல் சரிங்களா. இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கிடுங்க. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறதுக்கு கலர் பவுடர் எதுவும் சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் பரவாயில்ல, நல்லது தான், ஹெல்த்தி தான். நான் இப்போ மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். உப்பு 3, 2, 1. அவள் வந்து அவங்கவுங்க சாய்ஸ் தான், தேவைப்பட்டால் வச்சுக்கிடுங்க. ஆனால் தேங்காய் ஏலக்காய் இல்லை நான் போடலை, அதனால் ஏலக்காய் சர்க்கரை. இப்போ புட்டு குடத்தை அடுப்பில் வச்சாச்சு. நல்லா ஆவி வர சூடாகட்டும், நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ஒரு சிரட்டை எடுத்துருக்கேன், தேங்காய் சிரட்டை. அது என்னமோ இங்கே பாருங்கள், தேங்காய் உடச்சதும் அப்படி, தேங்காயோட ஷேப்பும் அப்படி, தொலையெல்லாம் என்னென்னமோ மாதிரி வந்துச்சு. ஆனால் இதில் தான் பண்ண போகிறோம், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஆவி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணியில் தண்ணி முக்கிட்டு இந்த மாதிரி நல்ல டைட்டாக சுற்றி விட்டுடலாம் சரியா. இந்த மாதிரி சுற்றி விட்டாச்சு. இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும், அப்போ தான் நம்ம அதில் போட வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு இது நல்லா ஆவி வருது, கையிலெல்லாம் அடிக்குது. போட்டு வைக்கலாம். இப்போ இதோட நடுக்கில் இந்த சர்க்கரையோட இதெல்லாம் வச்சிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வச்சுடுங்க. நான் கொஞ்சம் இப்போ அது மேலே போதும், எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க. அப்புறம் வேற ஆளுக்கு சாப்பிட என்ன அப்படின்னா வேறு ஒரே ஒரு ஆள், 2 பயப்படாது சரி. ஒன்னா 2 ஆள் நான் தான் சாப்பிட முடியும். 3, 2, 1. சரி, இப்போ வெந்துடுச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. இதை இப்போது இந்த மாதிரி மெதுவாக எடுத்து மறைச்சி வச்சோம். இப்போ மறைச்சி வச்சாச்சு. அந்த சர்க்கரையோட இதெல்லாம் கொஞ்சம் அடியில் பிடிச்சி மேலே வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். சூடு செம்ம சூடாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிச்சு தரேன் சரிங்களா. பாருங்கள், இப்போ வெயில் சூடாக இருக்குனே, சூப்பராக இருக்கா. சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி செமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி கடையிலேருந்து குறுக்கரை பப்ஸு அது இதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸு மிக்சரு அப்படி இப்படின்னு வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.